ஓட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஆட்சி போதும். இதுதான் திராவிட மாடல். நாடகம் ஆடுறது தான் திராவிட மாடல். நாடகம் ஆடுவதுதான் திராவிட மாடல் என திமுகவை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியுள்ளார். சாதாரணமா செயல்படுத்தலாம். இதெல்லாம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் இல்லையா உங்களுக்கு? இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு பொய் சொல்ற முதலமைச்சர் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பார்ப்பீங்க. அப்போ ரேவந்த் ரெட்டிக்கு அதிகாரம் இல்லையா? நிதிஷ்குமார் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாதா? இதுக்கு முன்பு இருந்த ஜெகன்மோகன் ஆந்திரால அதிகாரம் இல்லையா? இல்ல சித்தராமையாவுக்கு அதிகாரம் இல்லையா? எல்லாத்துக்கும் அதிகாரம் இருந்ததுனால அவங்க போட்டிருக்காங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க, அவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாடு என்ன வேற என்ன இந்தியாவில் இருக்கா? இந்தியாவில் இல்லையா? பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் அவர்கள் இனியும் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இது ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், வன்னியர் போன்ற மிக மிக பின்தங்கி உள்ள எத்தனையோ சமுதாயங்கள், முத்திரையர் இருக்காங்க, மீனவர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் நரிக்குறவர்கள், மலைக்குறவர்கள் எவ்வளவு இருக்காங்க. இவங்க எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும். யாதவர்கள் முன்னுக்கு வரணும். அப்போதான் தமிழ்நாடு உண்மையான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும். தமிழ்நாடு வளரணும்னா இங்க அடித்தளத்தில் உள்ள சமுதாயங்கள் எல்லாம் வளரணும். நாடகம் ஆடிக்கிட்டு ஓட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஆட்சி போதும். இதுதான் திராவிட மாடல். நாடகம் ஆடுறது தான் திராவிட மாடல். அதெல்லாம் நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.